மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒரு சாதனை மனிதரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த சாதனை மனிதரின் பெயர் எலான் மஸ்க். இந்த எலான் மஸ்க் அப்படிங்கிற பேரை தெரியாத நாடுகளோ தனிநபர்களோ இருக்க முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்கிறாரு விண்வெளி துறையில. ஓகேவா? அந்த எலான் மஸ்க் அவர்கள் எப்போ புகழ் பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. சரி, இதோட விரிவாக்கம் சரி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இதோட விரிவாக்கம் ஷார்ட்டா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது டிராகன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபால்கன் இந்த பேர்ல நிறைய ராக்கெட்டுகளை உருவாக்கி அமெரிக்காவுக்கு நாசா உள்பட இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த வகையில மிகவும் புகழ்பெற்றது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இது தவிர இதுக்கு முன்னாடி ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட அந்த சோசியல் மீடியா அதையும் ஆட்டைய போட்டு என்ன பேர் வச்சாங்க, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த எலான் மஸ்க் தான் இயக்கிட்டு வராங்க. இது தவிர ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஏர்டெல் நிறுவனத்துடன் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு பிராட்பேண்ட் சேவையை இந்தியாவில் தொடங்குவதற்கும் இந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஓகே, இது தவிர பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அந்த மின் வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுலே உலக புகழ் பெற்ற டெஸ்லா அதனுடைய ஓனரும் யாருதான், இந்த எலான் மஸ்க் அவர்கள் தான். இது தவிர கடந்த ஒரு 6-7 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்துல சிக்கி தவித்துட்டு இருக்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பச் வில்மோர் ஆகிய 2 பேரையும் இன்னும் 2 நாட்கள்ல இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான எந்த விண்கலம் ஸ்டார் லைனர் விண்கலம் அதுதான் திருப்பி பூமிக்கு அழைத்து வர உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் எலான் மஸ்க் இன்னும் நிறைய சாதனைகள் கண்டிப்பா படைக்க போறாங்க. அதே மாதிரி உலக பணக்காரர்கள் பட்டியலையும் டாப் 3ல எப்பவுமே நீடிச்சிட்டு இருக்கிறாரு எலான் மஸ்க். நன்றி, வணக்கம்.